நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? அதுக்கு காலையில் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? பாருங்கள், இன்றைக்கி ஒரு காலையில் ஈஸியாக செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இது பாருங்கள், முட்டையோட வெள்ளைக்கரு தான், மஞ்சள் கரு நமக்கு தேவையில்லைங்க. இது நம்ம எவ்வளோ அளவு தேவையோ 2 முட்டையோ 3 முட்டையோ 4 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு வெங்காயமும் கேப்சிகம் தாங்க மெயினே. கேப்சிகம் தான் இதில் மெயின். நீங்கள் 2 கேப்சிகம் கூட போடுங்க, 1 போட்டாலும் போடுங்க. வெங்காயம் அளவாக போட்டுட்டு கேப்சிகம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவையும் படும், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்குன்னு அவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு நமக்கும் ஒரு டைம் எடுத்து செய்கிறதுனா சிரமமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உப்பும் பெப்பரும் மட்டும்தான் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் கொஞ்சமாக போதுங்க. அதுவே உப்பு நமக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல தான். ஏன்னா உப்பு கம்மியாக சாப்பிட்டாலே அதுவே ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் இல்லைங்க. தோசைக்கல் வச்சு நீங்கள் தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே படப்படன்னு ஒரு வெங்காயமும் கேப்சிகம் வெட்டினாலே போதுங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம எடுக்கிறதே டயட் ஃபுட்டு தானே. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை எல்லா இடத்துலையும் நல்லா பரவி விட்டுக்கலாம். கேப்சிகம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இன்னும் கூட நீங்கள் வெங்காயத்தை கம்மி பண்ணிவிட்டு கேப்சிகம் நிறையா சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா கருக்கு முறுக்குன்னு. இந்த மஞ்சள் கரு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே போடாத ஒரு டிக்கெட் இருக்கும். அந்த டிக்கெட்டுக்கு அந்த மஞ்சள் கருவை தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், திருப்பி போடுறேன். ஆனால் இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்ம மஞ்சள் கருவோடு சேர்த்து திருப்பி போடுற மாதிரி ஈஸியாக கொஞ்சம் இருக்காதுங்க. இப்படி தான் இருக்கும். திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தா தோசை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வயிறு ஃபுல்லாக இருந்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நம்ம ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாங்க. 5 நிமிஷம் தாங்க. மீறி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.